ஹாய் வணக்கம். நான் ஜெயமாலினி ஃப்ரம் ஷியாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆஃப் சாரி ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே ஒரு பல்லாக்கு டிசைன், நெக்கு வந்து நெட்டு வச்சுட்டு பேக் சைடில் நல்லா ஃபுல் கிராண்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிகர் ஒரு நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் வந்து ஃபேஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆரியில் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், நீட்டாக வராதுங்கிறதால பெயிண்டிங்கில் அழகாக ஷேடிங் கொடுத்து ஃபேஸஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் பக்கத்தில் சென்டரில் இருக்க கேர்ள் வந்து மெயினாக இருக்க கேர்ளாக வச்சுட்டு சைடில் டான்ஸ் ஆடுற கேர்ள் மாதிரி 2 பேர் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதுக்கான ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து 2 சைடில் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து மேட்சிங்காக ரெட் கலர் சாரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து சர்தோசி வச்சுட்டு மேலே வந்து நம்ம லோடிங்கில் நம்ம ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஒரு ஒரிஜினல் நம்மளுக்கு ஸ்லீவ் மாதிரியே வருன்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்கான ஆஃப் சாரீ எல்லாமே வந்து நம்ம த்ரெட்லேயே நீட்டாக ஒர்க் கொடுத்துட்டோம். இப்போது இதோட ஹேர் எல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பூர் ஸ்டிச் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துட்டு நம்ம ஜடை எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து அதுக்கான ஜர்தோசி எல்லாம் கொடுத்து பீடெல்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த கேர்ளோட நம்ம ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து ஆரி ஒர்க்லேயே முடிச்சிருக்கோம். இப்போ பண்ணிகிட்ருக்கிறது வந்து அந்த கொண்டையில் ஜர்தோசி வைப்பாங்க, அந்த ஒரிஜினல் கொண்டை மாதிரி இருக்கிறது. ஒரு கிளி கையில் வச்சுருக்கா மாதிரி அந்த கிளிக்கு வந்து நம்ம தாம்பூர் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபுல்லாகவே அதாவது அந்த 3 கேர்ள்ஸையும் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பார்ட்டாக, அதாவது பெயிண்டிங் எது பண்ணியிருக்கோன்னா ஃபேஸு, அந்த கை, கால், பாதம் அது மட்டும்தான் பெயிண்டிங் பண்ணோம். மீதி எல்லாமே வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பெயிண்டிங் கொடுத்த உடனே, ஏன்னா அது வந்து ரொம்பவே சின்ன ஃபிகரு, அதில் வந்து நம்ம ஃபேஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் நம்ம எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வங்கி மாதிரி ஜர்தோசிலேயே பண்ணோம். அது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. அதே மாதிரி கீழே வச்சுருக்க தாம்பாள தட்டு, அந்த தட்டில் வந்து தேங்காய், பழம், பூவெல்லாம் வச்சுருக்க மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போதுமே அது ஆப்பிள்லாம் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக அழகாக வந்தது அந்த ஒர்க்குமே. இந்த மாதிரி ஃபுல்லாக இதை முடித்த பிறகு சைடில் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஆப்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் ஈஸ்வரி தான் பண்ணுறாங்க. இப்போ மோரார்லெஸ் ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டோன்னா அப்புறமா நெட்டை வந்து பேக் சைடு இருக்குது. எல்லா ஒர்க்கும் முடித்த பிறகு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த டால் 3மே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்குறீங்க நீங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நெட் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன், கொஞ்சம் பிங்க்கெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கோம். பேக் சைட் கீழே நல்லா கொஞ்சம் கிராண்டாக வேணுங்கிறதால கொஞ்சம் கர்தானாலேயே அந்த ஸ்கொயருக்கு நடுவில் கர்தானாவில் வாட்டர் ஃபில்லிங்லாம் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கிராண்டாகவே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கைக்கு கீழே கொஞ்சம் ஹேங்கிங்க்கு பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் போர்ஷன். எல்லாம் முடித்த பிறகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக நீட்டாக வந்தது இந்த ப்ளவுஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.